விளக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவினர் மீதான 2 ரெய்டுகளுக்கு பயந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தை அடமானம் வைக்க துடிப்பதாகவும், இந்த கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல்தான் என்றும் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சமூக நீதி நாயகர் பி. மண்டலின் கனவை நிறைவேற்றும் போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வரிச்சியூரை சேர்ந்தவர் செல்வம் பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பிரபல ரவுடியான வரிச்சியூர் செல்வம் கோவை செல்வபுரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. 5 தனிப்படை அமைத்து பிடிக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் கலைப்புலி ஜி. சேகரன் இன்று உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 73. பாமக, தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு முயல்வோம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென கோவை சிவாஞ்சலி அமைப்பு சார்பில் நடைபெற்ற ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மன்னார்குடி செண்டலாங்கர் ஜி.ஆர். சுவாமிகள் பேட்டியளித்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அறிவொளி நகரில் இன்று அதிகாலை முதல் போலீஸ் படையினர் 75 பேர் வீடு வீடாக சோதனை நடத்தினர். அப்போது வாகனங்களை திருடி பதுக்கி வைத்தது அம்பலமானது. 4 ஆட்டோக்களும் 47 பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சித்திரை திருவிழாவுக்கு மதுரைக்கு வாங்க என்று வெளிநாட்டவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 இஸ்லாமியர்களை சேருங்கள் பார்ப்போம் என்று அப்போது சீமான் பேசியுள்ளார். திருப்பூர் காலேஜ் ரோடு சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி முன்பாக பயணிகள் நிழற்குடை இருந்த நிலையில் சுற்றுவட்டாரத்தில் வசித்து வரும் பொதுமக்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இந்த நிழற்குடையை பயன்படுத்தி வந்தனர். முக்கியமான பகுதியில் நிழற்குடை இருப்பதால் தினமும் ஏராளமானோர் பயன்பெற்று வந்தனர். இந்த நிலையில் நிழற்குடையை தாங்கும் இரும்பு கம்பிகள் சேதமடைந்ததால் நிழற்குடை மிகவும் சாய்ந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி செய்தி எதிரொலியால் அபாய நிழற்குடையின் அச்சம் நீங்கியது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 2026 துணை முதல்வரே என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை வாழ்த்தி சென்னை முழுவதும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டியுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டணி தான் உங்கள் கூடாரத்தையே விரட்டியடிக்கப் போகிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பேராசிரியர் தமிழவன் பதிப்பாளர் ப. திருநாவுக்கரசு மா. அரங்கநாதன் இலக்கிய விருது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த மதபோதகர் ஜான் ஜெயபிராஜ் கேரளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடியை சேர்ந்தவர் தங்கராஜ் தனியார் மில்லில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 1ஆம் தேதி காலையில் வாக்கிங் சென்றபோது வீட்டில் அவரது மனைவி முனியம்மாள் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் வீடு புகுந்து முனியம்மாளை கீழே தள்ளி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தாலி செயின் மற்றும் கைகளில் அணிந்திருந்த 4 சவரன் வளையல் என 19 சவரன் நகைகளை பறித்து சென்றனர். இந்நிலையில் மூதாட்டியிடம் நகை பறித்த 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 சவரன் நகை மீட்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் பார்வையாளர் மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்பது குறித்து அக்கட்சியில் குழப்பம் நிலவி வரும் நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பதற்றம் வேண்டாம், மரண பயம் கண்ணில் தெரிகிறது என்று மு.க. ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். நயினார் நாகேந்திரனின் அன்பு அறிவுறுத்தலை ஏற்று காலணி அணிய தொடங்கியுள்ளேன் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மானாமதுரையில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி எது செய்தாலும் வெற்றிதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே. ராஜு தெரிவித்துள்ளார். ரயில்களில் கூடுதலாக லக்கேஜ்கள் எடுத்து செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற போது ட்ரம்ப் கட்சியுடன் மட்டும்தான் கூட்டணி என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீமான் கலகலவென்று பதிலளித்துள்ளார். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் குழப்பம் நிலவி வருகிறது. சமாதானம் செய்ய முயன்ற நிர்வாகிகளை ராமதாஸ் சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் இன்று காலை தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்னை முன்னாள் மேயரும் அதிமுக முக்கிய நிர்வாகியுமான சைதை துரைசாமி வருகை தந்தார். அவர் ராமதாஸை சந்தித்து பேசினார். இதன்பின் வெளியே வந்த சைதை துரைசாமி செய்தியாளர்களிடம் பேசிய போது டிஎன்பிஎஸ்சியில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாணவி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி முதலிடம் பிடித்ததற்காக ராமதாஸ் என்னை பாராட்டியிருந்தார். அதனால் ராமதாஸை நேரில் சந்தித்து நன்றி கூறுவதற்காகவே வந்தேன் என்றும், இதனிடையே ராமதாஸ் அன்புமணி என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தயவு செய்து அரசியல் பேச வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும் வகையில் இயற்றப்பட்ட 10 சட்டங்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கான அறிவிக்கை தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது.
சைவம் வனைவம் விலைமாதர்கள் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு எனது பேச்சால் மனம் புண்பட்ட அனைவரிடமும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கோருகிறேன் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட மஹல்லா ஜமாஅத் பேரவை செயற்குழு கூட்டம் திருச்சி தென்னூர் ஹைரோடு பெரியபள்ளி வாசலில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட மஹல்லா ஜமாஅத் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வக்ஃப் திருத்தம் சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோட்டில் மலையடிவார கிராமத்தில் வசித்து வந்த மூதாட்டி மற்றும் பேரன் ஆகிய இருவரையும் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதி நாயகர் பி. மண்டல் நினைவு தினத்தை முன்னிட்டு மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தினார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த யுவஸ்ரீயிடம் தங்க நகை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதாக ஆசை வார்த்தை கூறி 80 சவரன் நகையும் 41 லட்சம் பணமும் நூதன முறையில் மோசடி நடந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் கல்வி கூட்டமைப்புகளின் கம்பர் என்ற தலைப்பில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டியின் நிறைவு பரிசு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் R.N. ரவி பங்கேற்று உரையாற்றினார். இந்நிலையில் மாணவர்களை கோஷமிட வைத்து மீண்டும் ஆளுநர் R.N. ரவி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். திருவாரூர் அருகே 8 மாத குழந்தைக்கு உணவு அளித்தபோது மிக்சியில் மின்சாரம் தாக்கி தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்ன வாசலை சேர்ந்த சிந்து பைரவி வீட்டில் தனது குழந்தைக்கு மிக்சியில் சோறு அரைத்துள்ளார். எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சிந்து பைரவி உயிரிழந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளிலே ஒலிவ மரக்கிளைகளை ஏந்தி கொண்டு இயேசுநாதரை கழுதை மீது அமர வைத்து ஜெருசலேம் நகரில் பவனி வந்தனர். இந்த நாளை உலகில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடி வருகின்ற நிலையில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுகவை பாஜக அடிபணிய வைத்துள்ளது என்று முத்தரசன் விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்திற்கு பொதுமக்கள் செல்ல வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிரியர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. குருத்தோலை ஞாயிறு காரணமாக வேளாங்கண்ணியில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 15 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருகே காரும் அரசு பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று சிலர் போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கற்பத்தை மறைத்து 3வது திருமணம் 4 மாதத்தில் பிரசவமான நிலையில் கணவன் குழந்தையையும் மனைவியும் ஏற்றுக்கொண்ட நிலையிலும் இந்த கணவனே வேண்டாம் என்று மறுபடியும் அந்த பெண் பிரிந்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லோரும் திமுக வரலாறு படிக்க வேண்டுமென திவ்யா சத்யராஜ் பேசியுள்ளார். பெண்களுக்கான இலவச திட்டங்கள் கை கொடுக்காது என உளவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. IPL T20 தொடரில் இன்று இரவு டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதுகிறது. இந்நிலையில் ஆட்டத்தின் தொடக்கத்தில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. ஐதராபாத் பஞ்சாப் ஆட்டம் களத்தில் மோதிக்கொண்ட ஆஸ்திரேலிய வீரர்களின் வீடியோ வைரலானது. 144 ரன்கள் குவித்த போதும் தந்தை திருப்தி அடையவில்லை என்று அபிஷேக் சர்மா தெரிவித்துள்ளார். மரங்கள் நடும் கொல்கத்தா அணி CSK அணியை கலாய்த்து KKR வெளியிட்ட புகைப்படம் வைரலானது. தங்கம் விலை நேற்று பவுனுக்கு ரூபாய் 200 அதிகரித்து ரூபாய் 70,160க்கு விற்பனையானது. இதனால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இரவு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.